அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்படியே கிழிச்சு நம்ம தொங்க விட்டுறேன். அப்படியே அறிவு வரலனா நல்லா தொடப்பக்கட்டையில நான் சாத்தி அறிவு வர வைக்கிறேன். என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அங்க வந்து பாருங்க ஐயா, நான் எவ்வளவு அழகா காலையில கூட்டி வச்சிருந்தேன், இப்ப அங்க திரும்ப குப்பையை கொட்டி வச்சிருக்காங்க. ஏன் அவங்க வீட்டு குப்பையை ரோட்ல கொட்ட தெரியாதா? இங்கதான் கொட்டணுமா? அவங்க வேணும்னு தான் அப்படி எல்லாம் பண்றாங்க. நம்ம வாயில இருந்து வார்த்தையை புடுங்கணும், அதையே சண்டையா மாத்தணும். அதுதான் அவங்க நோக்கமே. குப்பை தானமா, நான் பெருக்கி தள்ளிடுறேன். ஐயோ ஐயா, நீங்க பெருக்கணுங்கிறதுக்காக நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அராஜகத்தெல்லாம் தட்டி கேட்க வேண்டாமா? நம்ம சண்டை வர வைக்கணும், நம்ம வீட்டு நிம்மதி போகணும்னு பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரி நடந்துகிட்டா அதுதான்மா தப்பு. உனக்கு அவங்கள பத்தி சரியா தெரியாது. நின்ன இடத்துல இருந்து 4 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விடுறவங்க அவங்க. நம்ம வீட்லயே ராஜு, குமார், பிரகாஷ் இவங்களெல்லாம் சண்டை போட வச்சு வேடிக்கை பார்த்தவாவ. வந்த முதல் நாள் அகிலாவுக்கும் குமாருக்கும் சண்டை மூட்டி விட்டால, நீயும் பார்த்த இல்ல. நம்ம குடும்பத்துல யாருமே நிம்மதியா இருக்க கூடாது, அதுதான் அவன் நோக்கம். புரியுதா? அதுவும் சரிதான். அவ ரொம்ப பெரிய ராட்சசியா இருக்காயா. ஆனா இதுல பாவம் குமாரன் தான் பாதிக்கப்படுறாரு. ஆமா ஆமா, இவர் உலக மகா உத்தமரு. இன்னொரு பொம்பளையால தான் இவர் பாதிக்கப்பட போறாரு. ஐயோ அக்கா, ஏங்க இப்படி பேசுறீங்க? அவரு ரொம்ப நல்ல மனுஷன். நீ வாய் மூடுறியா? உன் சர்டிபிகேட்லாம் இங்க யாரும் கேட்கல. நல்ல மனுஷனா நல்ல மனுஷன். அவர் இடம் கொடுக்காம தான் இவளுங்க இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காளுங்களா? அவகிட்ட ஒரு பேச்சு, என்கிட்ட ஒரு பேச்சு, எல்லாரும் முன்னாடியும் ஒரு பேச்சு. அந்த நல்ல மனுஷன் போடுற நாடகத்தை நீங்க எல்லாம் வேணா நம்பலாம், நான் நம்ப தயாரா இல்ல. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நம்புமா, குமார் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. மாமா, நான் அவரோட நாடகத்தெல்லாம் நேர்ல பாத்துட்டு பேசுறேன் மாமா. என்கிட்ட நீங்க அவரை பத்தி எல்லாம் பேசாதீங்க. கால சுத்தின பாம்பு மாதிரி அவதாமா சுத்தி சுத்தி வந்து எல்லாரும் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்கா. நான் என் வாயால சொல்லக்கூடாது. இந்த பொம்பளை சில்மிஷன் கேள்விப்பட்டிருக்கேன்ல, அதைத்தாம அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நல்லவங்க மனசெல்லாம் கெடுத்து இந்த வீட்டோட நிம்மதியை பாழாக்கணுங்கிறதா அவன் நோக்கம். இந்த காயத்ரியோட பிரச்சனையில இருந்து என்னைக்கு தான் விடிவு காலம் பிறக்கும்னு தெரியலையே. எல்லாம் நம்ம தலையெழுத்து. அப்பா, அந்த கந்தசாமி ஓரளவுக்கு தெளிவாயிட்டான்பா. அவனுக்கு சுயநினைவு வந்துருச்சு. நம்ம சொல்றதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறான். செஞ்ச தப்ப நினைச்சு கண்ணீர் விடுறான். என்ன நடந்து என்னடா பிரயோஜனம்? அவனுக்கு வாயாலையும் பேச முடியாது, கையாலையும் எழுதி காட்ட முடியாது. அப்புறம் எப்படி வந்து கோர்ட்ல சாட்சி சொல்ல போறான்? அவன் சாட்சி சொல்லாம காயத்ரி எப்படி ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்? அவனுக்கு பேச்சு திரும்ப கொண்டு வரது கஷ்டமா இருக்கலாம், ஆனா கையை சரிப்படுத்த முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு பத்திரம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியானே? சூப்பர்னே. அந்த பத்திரத்தை வச்சுதானே அந்த காயத்ரி இவ்வளவு கேம் ஆடிட்டு இருந்தா. ஆமாமா, அந்த பத்திரம் காயத்ரி கைக்கு கிடைக்கலன்னு மட்டும் தான் தெரியும். இப்போ அது இருக்கிற இடமும் தெரிஞ்சு போச்சு. எங்கடா இருக்கு? செங்கல்பட்டுல ஒரு அட்டை கம்பெனில, நம்ம குமார் வேலை செய்யற கம்பெனியோட சிஸ்டர் கன்சர்ன். அந்த கழிவு நீர் பிரச்சனை வந்தது, அந்த கம்பெனியா? அதேதான்ப்பா. அந்த கம்பெனில தான் பத்திரம் எங்கேயோ இருக்கு. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. நம்ம வீட்டு பத்திரம் அங்க எப்படி போச்சு? அது ஒரு பெரிய கதைப்பா. அந்த பத்திரத்தை கைப்பற்ற காயத்ரி முயற்சி பண்ணிருக்கா. அவ கந்தசாமி ஒய்ஃப் கூட தானே தங்கி இருந்தா. அந்த வீடு கந்தசாமி ஒய்ஃபோட சொந்தக்காரங்க இருக்கிற வீடு. அவன் பழைய அட்டை பாக்ஸ விக்கிற தொழில பண்ணிட்டு இருக்கிறவன். அந்த அட்டை பாக்ஸ்ல தான் பத்திரம் இருந்திருக்கு. அப்போ அந்த காயத்ரி தங்கி இருந்த வீட்ல தான் பத்திரமும் இருந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாமா, அது தெரியாம தான் அவளுங்களும் அங்க தங்கி இருந்தாங்க. அந்த அட்டை பாக்ஸை எல்லாம் செங்கல்பட்டு கம்பெனிக்கு அவன் வித்திருக்கான். அந்த தகவல் கிடைச்சதும் காயத்ரி அந்த அட்டை பாக்ஸ் கம்பெனிக்கு போயிருக்கா. நான் அதுக்குள்ள சத்யாக்கு போன் பண்ணி அட்டை கம்பெனில பத்திரத்தை தேட சொல்லிட்டேன். அப்போ இப்ப பத்திரம் நம்ம சத்யா கையில கிடைச்சிருச்சா? இல்லம்மா, சத்யா கைக்கும் கிடைக்கல, அந்த காயத்ரி கைக்கும் கிடைக்கல. காயத்ரி குமார் ஆபீஸ்ல தானே வேலை பாக்குறா, அங்க எதுக்கு போனாவோ? அந்த அட்டை கம்பெனிக்கு சத்யா நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தா. அந்த நோட்டீஸ்க்கு அவகாசம் கேட்கறதுக்காக அபிஷியலா குமார சத்யா கிட்ட பேச அவரோட எம்டி அனுப்பியிருக்காரு. கூடவே காயத்ரியை ஒட்டிட்டு போயிருக்காரு. ஆமா, கம்பெனி வெளியா போறதா சொல்லிட்டு உங்க அண்ணன் இந்த காயத்ரி கூட கார்ல செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்காரு. அதானே சொல்ல வரீங்க? அனி, கம்பெனில குமார அபிஷியலா அனுப்பியிருக்காங்க, அதனால அவன் போயிருக்கான். அவன் விருப்பப்பட்டு காயத்ரியை கூப்பிட்டுக்கிட்டு சுத்த போன மாதிரி எல்லாம் பேசுறீங்க. இது நல்லாவா இருக்கு? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல ஒரே கம்பெனில வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப ஒரே காம்பவுண்ட்ல வாழவும் வந்தாச்சு. இப்ப ஒரே கார்ல சுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா ஆபீஸ் வேலை நீங்களே வக்காலத்து வாங்குறீங்க. மாமா, ஏமா அப்படி எல்லாம் பேசுற? வீட்டு பத்திரம் கிடைக்கலன்னு நாங்களே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி எதை எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கியே. என் வாழ்க்கைய பத்தி எனக்கு தான் மாமா கவலை. நான் கவலைப்படாம வேற யாரும் இந்த வீட்டுல கவலைப்படுவீங்க? என்னமா எப்படி பேசுற? நாங்க விட்டுருவோமா? அதான் விட்டுட்டீங்களே. எத்தனை தடவை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆபீஸ்ல கூத்தடிச்சது பத்தாதுன்னு இப்ப ஒன்ன கார்ல வேற சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு அவதான் மனசுல இருக்கானா என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? அனி, யார் என்ன சொன்னாலும் குமார் எப்படின்னு எனக்கு தெரியும். அவன் காயத்ரி கழுத்துல இருந்த தாலியை புடுங்கிட்டு பெல்ட்டாலையும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனவன். அவன் மேல அவனுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கு. அவனா மறுபடியும் காயத்ரி பக்கம் போவான். இதை நான் நம்ப சொல்றீங்களா? ஏமா எதுக்கு எடுத்தாலும் இப்படி கல்யாணம் பண்ணி வச்சீங்களேன்னு படக்கு படக்குன்னு பேசுறேன். நீ அப்படி எல்லாம் பேசலாமா? அக்கா, ஏங்க இப்படி பெரியவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க? ஏய், வாய் மூடு. உன் அபிப்பிராயத்தை யாரும் இங்க கேட்கல. சத்யகலா, நாங்க பேசிக்கிறோம்.
குமார் ஆரம்பத்துல இருந்தே ரெண்டாவது கல்யாணம் வேண்டான்னு தான் சொன்னா. மொத்த குடும்பமும் கம்பல் பண்ணி தான் அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சோம். உங்களை அவனுக்கு பிடிச்சு போனதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக அவன் எவ்வளவு பாடுபட்டான் தெரியுமா? உங்க அத்தை கிட்ட பேசி எங்க கிட்ட பேசி எவ்வளவு கஷ்டப்பட்டான். அவ்வளவு விரும்பி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனா மாறுவான்னு நினைக்கிறீங்க? ஏமா ஆபீஸ் விஷயமா 2 பேரும் ஒன்னா கார்ல போறத வச்சு தப்பா நினைக்க முடியுமா? ஏமா அப்படிலாம் பேசுறேன்? உங்க புள்ளைய நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க மாமா. ஆனா நான் பார்த்ததையும் கேட்டதையும் வச்சுதான் நான் நம்புறேன். என்ன பொறுத்த வரைக்கும் காயத்ரிக்கும் அவருக்கும் விட்டக்குறை தொட்டக்குறைன்னு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதை நீங்க யாரு இல்லைன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எதுக்கு அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வீம்புக்கு ஈகோ பாத்துக்கிட்டு ஒரு அப்பாவை எதுக்கு இப்படி சித்திரவதை பண்றீங்க? அவ்வளவு அப்பாவிக்கு நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? நானே ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போன துக்கத்துல என் பையனை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். உங்க அண்ணனுக்காக வேண்டி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கல்ல. அகிலா தயவு செய்து இப்படி எல்லாம் பேசாதம்மா. அண்ணி, உங்க வாழ்க்கை பாழா போச்சுன்னு நீங்க சொல்றீங்க. குமார் அங்க தான் வாழ்க்கை சூன்யமா போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கான். அதையும் நீங்க காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. அகிலா இப்படி வெறுத்து வெறுத்து பேசி குமார் உன்னை முழுசா வெறுக்கிற மாதிரி பண்ணிடாதம்மா. அது மகா பாவம். அது இப்ப மட்டும் என் மேல அவருக்கு அன்பு அப்படியே பொங்கி வழியுதா? பேருக்கு தான் நான் பொண்டாட்டி, கொஞ்சத்துக்கும் கொலாவறதுக்கும் அந்த கள்ள பொண்டாட்டி தான். நினைக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன வாழ்க்கையோ என்ன குடும்பமோ தெரியல. அக்கா என்னக்கா பேசுறீங்க? ஐயாவை பார்த்து நீங்க இந்த மாதிரிலாம் பேசலாமா? இப்படியே ஈகோ பார்த்து பார்த்து தான் மோனி குட்டி அந்த காயத்ரி பக்கம் தள்ளி விட்டுட்டீங்க. இதே மாதிரி அண்ணனையும் நீங்க அந்த காயத்ரி பக்கம் தள்ளி விட பாக்குறீங்க. உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை நீங்களே பாழாக்கிக்க போறீங்க. வேண்டாம்க்கா, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. வாய முடின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல உன்னை. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உனக்கு என்ன பார்த்தா கிளுக்கிறியா போச்சா? நேத்து என்னடான்னா என் வாழ்க்கைய பத்தி பேசுற, இன்னைக்கு என்னடான்னா எனக்கே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. வாழ வக்கு இல்லாம அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செஞ்சு பொழைக்கிற அனாதை நீ. உனக்கு இவ்வளவு திமிரா போச்சா? ஏன் குடும்ப பிரச்சனையில தலையிட நீ யாருடி? உனக்கு யாருடி அந்த உரிமையை கொடுத்தது? எனக்கு உங்க மேல அண்ணி, எதுக்கு அடிச்சீங்க? வேண்டானே. இல்லனே, அக்கா ஏதோ என் மேல இருக்கிற உரிமையில அடிச்சிட்டாங்க. வாய் மூடு. உனக்கு என்னடி உரிமை வேண்டி கிடக்கு? நீ சத்யாவுக்கு வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ வேலை செய்ய வந்தவ மட்டும்தான். அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. வேலை செய்ய வந்தா வீட்டு வேலையை பார்த்துட்டு வயித்து கொட்டிக்கலாம். அதை விட்டுட்டு என் வீட்டு பிரச்சனையில வாயை திறக்க உனக்கு உரிமையும் இல்ல, அதுக்கான தகுதியும் இல்ல. அண்ணி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அப்படி என்ன சொல்லிட்டா? உங்க வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிற நல்ல இடத்துல சொன்னா அது உங்களுக்கு பிடிக்கல, சரி. அது எப்படி நீங்க கை நீட்டி அடிக்கலாம்? பிரகாஷ், அவ எங்க இருந்தோ இந்த வீட்ல ஒண்டிக்கு வந்தவ. அவளுக்காக என்ன அவமானப்படுத்தி பேசுவீங்களா? இதுல என்ன நீ மான அவமானம்? நம்மள நம்பி இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? மாமா, எங்க இருந்தா வந்த ஒரு அனாதை பொண்ணுக்காக உங்க புள்ள என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, நீங்களும் அமைதியா இருக்கீங்க. அம்மா என்ன சொன்ன நீ? அவ இந்த வீட்டு வேலைக்காரியா? வந்த அன்னைக்கே சொல்லிருக்கோம் அவ எங்க பொண்ணு ராகினி மாதிரின்னு. நீ அவளை அடிச்சது தப்புதான். ஓஹோ, ஒட்டுமொத்த குடும்பமும் இவளுக்காக எனக்கு எதிராக ஒண்ணு சேர்றீங்களா? ஐயா, என்ன இதெல்லாம்? நான் தான் அக்கா என்ன அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு? என்னடி ஒரேடியா நல்ல மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்க? இந்த பக்கமும் ஊதி விட்டு அந்த பக்கமும் ஊதி விடுற. அண்ணி, நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க. வெள்ளந்தியா பேசுறத வச்சு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறீங்க. இதோட நிறுத்திக்கங்க. எனக்கு ஆர்டர் போடுற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அதுக்காக நம்மள நம்பி இங்க வந்த பொண்ணை அவமானப்படுத்துறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கா? அவளை கை நீட்டி அடிச்சது தப்பு. உடனடியா மன்னிப்பு கேளுங்க. ஐயோ அண்ணே, அதெல்லாம் நீ எதுக்கு? சுமாரு மன்னிப்பு கேளுங்க. நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, நீங்க செஞ்ச தப்பு. மன்னிப்பு கேளுங்க. முடியாது. என்ன பண்ணுவீங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு வீட்டு வேலை செய்யறவ இந்த வீட்ல ஒண்ட வந்த அனாத அவளை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்லாம அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஏமாமா, இதான் இந்த வீட்டுக்கு வந்த மூத்த மருமகளை நீங்க மதிக்கிற லட்சணமா? அண்ணே, இங்க நம்ம என்ன பண்றோமோ அதுக்கான ரியாக்ஷன் தான் எப்பவும் கிடைக்கும். நீங்க செஞ்சது தப்பு. அதுக்கு மன்னிப்பு கேட்கறது தான் பரிகாரம். தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுங்க. போதும் பிரகாஷ், நான் அசிங்கப்பட்டது அவமானப்பட்டது எல்லாமே போதும். இந்த வீட்ல எல்லாருமே ரொம்ப நல்லவங்க நம்பிதான் வந்தேன். அதுக்கு ரொம்ப நன்றி காமிச்சிட்டீங்க. அண்ணே, நீங்க செஞ்சது தப்பு. ஆமா, தப்பு பண்ணது நான் தான். பெரிய தப்பு பண்ணிருக்கேன். எங்க அத்தை இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு தலையில அடிச்சுக்க இந்த கல்யாணம் வேணும்னு நான் ஒத்த கால நின்ன பாருங்க. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஐயோ என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? போதும் மாமா,
தயவு செஞ்சு இனிமே எல்லாரும் நடிக்காதீங்க. என்னால அதை தாங்க முடியல. என் வாழ்க்கை என் கண்ணு முன்னாலே நாசமா போயிட்டு இருக்கு. கையும் கழுவுமா அவரை புடிச்சு கொண்டு வந்து நிறுத்தினா அவருக்கு தான் நீங்க சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. என்ன பைத்தியக்காரின்னு சொல்றீங்க? இதுக்கு மேல எதுக்காக நான் இந்த வீட்ல இருக்கணும்? அண்ணி என்ன இப்படி பேசுறீங்க? பட்டதெல்லாம் போதும், கேட்ட பேச்சு எல்லாமே போதும், கிடைச்ச அவமானம் எல்லாம் போதும் பிரகாஷ். இதுக்கு மேல இந்த வீட்ல என்ன இருக்கு? எனக்கு புருஷன் இல்ல, எனக்கு மரியாதை கௌரவம் எதுவுமே இல்ல. போதும் எனக்கு இந்த வாழ்க்கை. அக்கா 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 ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா. தப்பெல்லாம் என்னோட தான்க்கா. இனிமே உங்க முன்னாடி நான் துருன்னு எதுவுமே பேச மாட்டேன். வாயை மூடிட்டு இருந்துக்கிறேன்க்கா. வேணும்னா என்ன 4 அடி கூட அடிச்சிருங்க, நான் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி வீட்டை விட்டு போகாதீங்கக்கா ப்ளீஸ். ஏய், உனக்கு வெக்கமா இல்ல? என்ன மூஞ்சி வச்சுக்கிட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து பேசுற? திரும்பவும் அடிச்சு அசிங்கப்படுத்துறதுக்குள்ள ஓடிடு. அக்கா ஐயா, கொஞ்சம் நீங்களாவது அக்கா கிட்ட பேசுங்க ஐயா. அண்ணே, நீங்க கொஞ்சம் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க அண்ணே. குமார் அண்ணனும் மோனிக்குட்டியும் பாவம் அண்ணே. அவங்க வாழ்க்கை உங்களாலையும் என்னாலையும் பாழாயிடுச்சுங்கிற பேச்சு நமக்கு வேண்டாண்ணே. தயவு செஞ்சு அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்கண்ணே. அவங்க யார் பேச்சையும் கேட்கிற மனநிலைமையில இல்ல. இப்ப நடந்த சண்டை அவங்களுக்கு ஒரு சாக்குதான். குமாரோட வாழ்க்கையை பாழாக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட அவங்க இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள தடுத்துடலாம். நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ அவங்க இந்த வீட்டு விட்டு போறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசை மாத்திக்க மாட்டாங்க. என்னடா அது, குழந்தைகளை கூட நினைச்சு பார்க்காம இப்படி எல்லாம் பேசிட்டு போறா. அம்மா இதை கேட்டா ரொம்ப வருத்தப்படுவாடா. இவங்களை கட்டிக்கிட்டு குமார் மட்டும் இல்லப்பா, அம்மா, நீங்க, நான், மோனிக்குட்டி, சத்யா எல்லாரும் படாத பாடுபட வேண்டியிருக்கு. ஆமா ஆமா, என்னால யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. நான் போறேன். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. உங்க அண்ணன் அந்த பொம்பளை கூட கூத்தடிக்க விட்டு ரசிங்க. என் வாழ்க்கையை, என் பையனோட வாழ்க்கையை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அக்கா, உங்க கால்ல வேணாலும் விடுறேன். தயவு செஞ்சு வீட்டை விட்டு போகாதீங்க அக்கா. பசுபாதிரி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி உள்ள வந்த இந்த குடும்பத்தை உடைச்சு இப்ப என்னைய வீட்டை விட்டு வெளில துரத்திட்ட. நல்ல 3 வேளையை கொட்டிக்கிட்டு இந்த வீட்டுல நீ சந்தோஷமா இரு. அக்கா 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 ஒரு நிமிஷம் அகிலா, நில்லுங்க அக்கா. நில்லுமா. அக்கா ஜானகி கூட வீட்டுல இல்லாத நேரத்துல நீ இப்படி பண்றது தப்புமா. யார் இருந்தா என்ன, இல்லனா எனக்கு என்ன மாமா? என்னையும் அசிங்கப்படுத்தி என் வாழ்க்கையை நாசம் பண்ண இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஐயா அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க, சொல்றதை கேளுங்க அக்கா. அக்கா சார், என்ன திடீர்னு கம்பெனி பக்கம் வந்துட்டு போறீங்க? பிளான்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்களா? அதெல்லாம் இல்லைப்பா. கம்பெனியில் கழிவு நீரை சுத்தம் பண்ணாமல் வெளியேற்றுறாங்கல்ல, அதுக்கு தாசில்தார் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அதான் அவங்கள பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோம். ஆமாம் சார், விவசாயிங்க பாவம் சார். போர்வெல் வாட்டரை பாருங்களேன், கலரே மாறி பேட் ஸ்மெல் வருது. சுத்தப்படுத்தினாதான் எல்லாருக்கும் நல்லது. அது உனக்கும் எனக்கும் புரியுதுப்பா, மேனேஜ்மெண்ட்டுக்கு புரியலையே. சொல்றா. டேய், எங்கடா இருக்க? செங்கல்பட்டுலேருந்து கம்பெனி காரில் வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு வரதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆகும். என்ன விஷயம் சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம். கூட அந்த காயத்ரி இருக்காளா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அதான் பிரச்சனையே. அவ கூட இருக்கானா உன்கிட்ட இதை பேச முடியாது. நான் அப்புறம் பேசுறேன். இருடா, எதுக்கு அப்புறம் பேசணும்? ஒரு நிமிஷம் இரு. சொல்றா. டேய், பேட் நியூஸ்டா. அண்ணி வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டாங்க. அகிலாவா? என்னடா பிரச்சனை பண்ணா? அது ஒரு பெரிய கதைடா. நான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம செங்கல்பட்டுக்கு நீ காயத்ரியோட வேலை விஷயமா போயிருக்கேன்னு சொன்னேன். அது பெரிய குத்தம்னு நீ காயத்ரி கூட சுத்த பண்ணதா தப்பா எடுத்துக்கிட்டு அண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா அவ இப்படி இருக்கா? இதுக்கு இல்லாம சந்தேகப்படுவாங்க. அதத்தான் நானும் சொன்னேன், அப்பாவும் சொன்னாரு. அண்ணி எதுவுமே கேட்கலையே. சத்யகலா ஏதோ சொல்ல போய் அவளையும் அடிச்சிட்டாங்கடா. என்னது? எதுக்குடா அவளை போய் அடிச்சா? டேய், பாவண்டாவ. அகிலாவுக்கு சுத்தமா அறிவே இல்லையா? நானும் ஏதோ கோவத்துல அண்ணிய சத்யகலா கிட்ட சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க கோவத்துல பேக தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? டேய், நடந்ததை தயவு செய்து விளக்கமா சொல்றா. நம்ம வீட்டு டாக்குமெண்ட் செங்கல்பட்டு கம்பெனில இருக்குன்னு அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். காயத்ரியும் கூட போயிருக்கான்னு சொன்னேன். உடனே அண்ணி கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
யோ முன்ன பின்ன ஏசி கார்ல போயிருக்கியா? இல்ல மேடம். ஏசி கார்ல போகும்போது டியோட்ரண்ட் பெர்ஃப்யூம் ஏதாவது போட்டுட்டு வரணும். ஓ வேர்வனாத்தும் கார் முழுக்க அடிக்குது. அப்படியா மேடம்? காலையில குளிச்சுட்டு தான் மேடம் வந்தேன். வேர்த்துடுச்சு மேடம், அதனாலதான். கம்பெனி காரை பார்த்த உடனே நிறுத்திடுவியா? பஸ்ல போக வேண்டியதானே? மேடம், ஃபங்க்ஷன் போறதுக்கு முன்னாடி டி நகர்ல ஒரு வேலை இருக்கு மேடம். லேட் ஆயிடும். அதான் மேடம் கார்ல லிஃப்ட் கேட்டேன். உன் பர்சனல் வேலைக்கு கம்பெனி கார் தான் கிடைச்சதா? பர்சனல் வேலை இல்ல மேடம். நம்ம அட்டை பாக்ஸ் கம்பெனில அட்டை பாக்ஸை சுத்தம் பண்றப்போ ஒரிஜினல் பத்திரம் ஒண்ணு கிடைச்சது. பழைய அட்டையெல்லாம் போடுறப்போ சேர்த்து போட்டாங்க போல. அதான் அந்த ஓனர் கிட்ட கொடுத்துடலாம் டி நகர் போறேன் மேடம். ஒரிஜினல் பத்திரமா? என்ன பத்திரம் அது? ஜெய்ஹிந்த் விலாஸ்னு டி நகர்ல ஒரு வீடு இருக்கு மேடம். அந்த வீட்டோட பத்திரம் தான் மிஸ் ஆகி வந்திருக்கு. அந்த பத்திரத்தை தான் அவங்க கிட்ட கொடுக்க போறேன். எங்க அந்த பத்திரத்தை காமி. சீக்கிரம் எடு, என்னாச்சு? திறக்க முடியல மேடம். ட்ரை பண்ணியா? திறக்க முடியல மேடம், சிக்கிக்குச்சு. ட்ரை பண்ணியா? நல்லா ட்ரை பண்ணு. ஸ்டக் ஆயிடுச்சு மேம். சீக்கிரம் ஓபன் பண்ணு. சீக்கிரம். ஐயோ, இவர் பத்திரத்தை பார்த்துட்டா எல்லாமே நாசமா போயிடுமே. சரிப்பா, ஓகே. ட்ரை பண்ண வேண்டாம், சரி. அப்படியே விட்டுரு. ஐயோ, இவன் நம்ம கிட்ட வளர்ன மாதிரி குமார் கிட்ட வளராம இருக்கணுமே. சார், எந்த வழியா ஆபீஸ்க்கு போவீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு இப்போ? டி நகருக்கு போகணும் சார். அந்த வழியா போனீங்கன்னா அங்க இறங்கிக்கலான்னு பார்த்தேன். நீ அசோக் பில்லர்ல இறங்கிக்கோப்பா. அங்க இருந்து டி நகருக்கு நிறைய பஸ் கிடைக்கும். சொல்லிட்டாங்கல்ல, உன்னை பில்லர்ல இறக்கி விட்டுறேன், போதுமா? சரிங்க சார். என்ன பண்றது? எப்படி இவங்கிட்ட இருக்கிற பத்திரத்தை வாங்குறது? குமார் இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாதே. பேசாம லிங்க ஐயா கிட்ட உதவி கேட்க வேண்டியதான். அதான் கரெக்ட். இந்த போட்டோல இருக்கிறவங்க கிட்ட ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரம் இருக்கு. TN01AH3366. இந்த கார்ல தான் என் புருஷன் கூட அந்த ஆளும் வரான். எப்படியாவது பத்திரத்தை பறிக்கவும். அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, வேணாங்க, வேணாங்க, வலிக்குதுங்க, ஏங்க, வேணாங்க, ஐயா, வலிக்குதுங்கய்யா, விடுங்களா, வேணாங்கய்யா, விட்டுருங்கய்யா. அந்த இடத்தை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் நான் வாங்கிட்டேன். நடுவுல இம்மா தோண்டி இடத்த வச்சுக்கிட்டு எனக்கே போக்கு காட்டுறியோ? ஐயா, எங்க அப்பா எனக்குன்னு சேர்த்து வச்ச சொத்து அந்த 20 சென்ட் நிலந்தாயா, அதையும் நீங்க புடிங்கிட்டீங்கன்னா நான் என்னையா செய்வேன்? போய் பிச்சை எடுவேன். எனக்கு என்ன வந்துச்சு? நான் என்ன ஓசில கேக்குறேன்? அதான் ஒரு சென்ட்டுக்கு 1 லட்சம் ரூபா தரேன்னு சொல்றேன்ல. எங்க அப்பா இருந்த காலத்திலே 1.25 கோடிக்கு கேட்டாங்கய்யா. எங்க அப்பா இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் உங்க அப்பா போய் சேர்ந்துட்டான்ல. அந்த நிலத்தை என்கிட்ட மட்டும்தான் விற்க முடியும். கிடைச்ச வரைக்கும் லாபம்னு கையெழுத்த போட்டு ஓடி போயிரு. இல்ல உங்க அம்மாவுக்கு நீ புள்ளையா இருக்க மாட்ட. ஓ புள்ளைக்கு நீ அப்பனா இருக்க மாட்ட. ஏய், இத பாரியா, வீணா அடிபட்டு சாகாத. பேசாம எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இரு. உனக்கு வேற வழி கிடையாது. போலீஸுக்கும் போக முடியாது. உன் கம்ப்ளைண்டையும் எடுக்க மாட்டாங்க. ஐயா, அந்த பேப்பர் இல்ல. இது என்னன்னு தெரியுமால? நீ என் மேல போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் அவங்களே வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. திரும்பவும் நீ போலீஸ்க்கு போவியால? பாத்தியா, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. கேஸ போட்டா வருஷ கணக்குல இழுத்தடிப்பாங்க. அதான் ஐயா 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றாருல, வாங்கிட்டு போக வேண்டியதானே? சரில, நீ போ. நான் பணம் கொடுக்காம உன் நிலத்தை எப்படி வளைக்கிறேன்னு மட்டும் பாரு.
இதை நான் உன்கிட்ட சவாலாவே சொல்றேன். பாக்குறியா? ஐயா வேணாயா, அந்த 20 லட்சம் ரூபாயை கொடுத்துருங்க, நான் வாங்கிட்டு போயிடுறேன் ஐயா. எந்திரல, அப்படி வாழ வலிக்கு போய் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா. இல்ல ஐயா. என்னல சட்டப்பட்டினம் போடல, அசிங்கமா நெஞ்ச காமிச்சுக்கிட்டு. ரெடி இல்லை, இப்போதைக்கு இதுல கையெழுத்து போடு. 2 நாள் கழிச்சு ரெஜிஸ்ட்ரேஷனை வைப்பேன். அப்போ வந்து கையெழுத்த போட்டுட்டு அந்த 20 லட்சத்தை வாங்கிட்டு போ. ஐயா என்னையா இது, இதுல ஒண்ணுமே எழுதல. இல்லை, இப்போதைக்கு வெத்து பத்திரத்துல கையெழுத்த வாங்குவோம். ஒரிஜினல் பத்திரத்துல அப்புறமா கையெழுத்து போட்டுக்கலாம். கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு ஒழுங்கு மரியாதை போல. ஏய், போடு கையெழுத்த. நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க, எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ, அதான் உங்க சாகாஷ நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?